ஜூன் 20 முதல் இங்கிலாந்து மண்ணுல 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா பங்கேற்கிறாங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025ல இருந்து 2027க்கு இந்தியாவிற்கு இதுதான் முதல் தொடர் அப்படின்றதுனால இந்த தொடர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. மேலும் இந்திய டெஸ்ட் அணி கடைசியாக நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோல்விகளை சந்தித்திருப்பதால இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல எப்படியுமே கம்பேக் கொடுக்க இருக்காங்க அப்படின்றதுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்திய டெஸ்ட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்திருப்பதால மாற்று கேப்டன் மாற்று ஓப்பனர் யார் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக மாற்று ஓப்பனராக KL ராகுல் இருப்பாரா அல்லது புதுமுகத்திற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து தேர்வுக்குழு முன்னாள் வீரர் MSK பிரசாத் அவர்கள் பேசியிருக்காரு. பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள MSK பிரசாத் அவர்கள் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ரோஹித் சர்மா அணியில இருந்திருந்தால் சாய் சுதர்ஷன் பேக்கப் ஓப்பனராக தேர்வாகியிருப்பாரு. தற்போது ரோஹித் இல்ல, இதனால சுதர்ஷனுக்கு ஓபனர் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் சரியான நேரம். சுதர்ஷன் சரியான ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் பேசிய அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளருமே தேவை. 135+ வேகத்துல 2 பக்கங்கள்ல ஸ்விங் செய்வார். T20 ஃபார்மட்ல அதிக விரைவாக 100 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராக இருக்காரு. இவர் தற்போது நல்ல ஃபார்ம்ல இருப்பதால நிச்சயம் இவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். மேலும் ஸ்பின்னர்கள் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கூடிய விரைவிலேயே BCCI பாத்தீங்கன்னா இந்த போட்டிக்கான 11 அணியை அறிவிக்க உள்ளாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.